வணக்கம். இன்றைக்கு 29/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு விஷயம் கோயம்புத்தூரில் LND பைபாஸில் சக்தி நான் இரண்டு தரப்புக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல் தரப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு, இரண்டாவது தரப்பு என்னுடைய மையத்திரி மக்களுக்கு. ஸோ முதலாவது கோரிக்கை காவல்துறை அதிகாரிகளுக்கு. ஐயா, இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வுக்கு எந்த விதத்திலையும் நிறுவனமோ மக்களோ காரணம் இல்லை. நிறுவனத்தின் மீது தேவையில்லாமல் போடப்பட்ட பொய் வழக்கு தான் காரணங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு எழுச்சியினால தான் மக்கள் தன்னெழுச்சியாக கிளம்பி வந்து இன்னைக்கு அசம்பலாக பிளான் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே வர்றேன்னு சொல்லும்போது கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாரும் பிளான் பண்ணாங்க. இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்புக்குன்னு நான் யோசிச்சதுனாலேயே தான் நான் என்ன பண்ணேன்னா, கலெக்டர் ஆஃபீஸுக்கு நீங்கள் போகக்கூடாது, அங்கே போனால் கோயம்புத்தூர் ஸ்தம்பிச்சிரும், அனைத்து அலுவலகங்களுக்கும் பிரச்சனை மாறும், அதிகார வர்க்கும் பெரிய சிரமத்துக்கு ஆளாகும், எக்காரணம் கூட அங்கே போகக்கூடாது தடுத்து நிறுத்தி வேற இடம் செட் பண்ணுறதுக்காக தான் நான் கமிஷன் ஆஃபீஸுக்கே ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் இடம் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க எனக்கு கரெக்டான பதில் சொல்லவே இல்லை. சொல்லப்போனால் பதிலே சொல்ல. அப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் இருக்கிறதுலே கோயம்புத்தூரில் எந்த இடம் மக்களுக்கு வந்துட்டு போகிற சௌரியமாக இருக்கும், பொதுமக்களுக்கு இடையூறாக இல்லாமல் இருக்கும், யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் இருக்குன்னு யோசிச்சதில் இது பெஸ்ட் சாய்ஸாக எனக்கு அந்த LND பைபாஸ் தோணுச்சு. ஸோ அதை தான் செஞ்சுருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கும் தெரியும், இதில் கூட்டம் வந்ததில் சிட்டிக்கு என்ன இருக்கிறது அந்த காவல்துறை அதிகாரி கண்டிப்பாக யோசிப்பார். ஏன்னா அங்கே உயர் காவல் ஆய்வாளர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இங்கே வரக்கூடாது, கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகணும், உங்களுக்கு உரிமை அங்கே தான் இருக்குது, அங்கே போக சொல்லியிருக்காரு. ஒருவேளை சொன்னது கேட்டு நேற்றுக்கு சொல்லியிருக்காரு மக்கள்கிட்ட, அதை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டு மக்களை பற்றி சொல்லியிருந்தால் இப்போ என்ன ஆயிருக்கும்? இந்த கூட்டம் போய் தான் இன்னும் முழு கூட்டம் சேரல. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கே கலெக்டர் ஆஃபீஸ் யோசிச்சு பாருங்க. ஸோ நாங்கள் எடுத்த முடிவு சரியா தப்பா உங்களுக்கு புரியும். ஸோ நான் உண்மையிலுமே சமூக அக்கறையோட மக்கள் எந்த விதத்திலையும் பாதிப்புடாத எண்ணத்தோட சொல்லியிருக்கேன். நிச்சயமா கம்பெனிக்கு ஆதரவாக கலெக்டர் ஆஃபீஸ் தான் போயிருக்கணும். அப்பதான் நியூஸ் பெரிய லெவலில் கிளாஸ் ஆகும். இது வரைக்கும் நம்ம நியூஸ் சேனல் கூட யாரும் கூப்பிடல. ஏன்னா அது நம்ம நோக்கம் கிடையாது. அதிகாரி வர்க்கத்துக்கு நம்முடைய வருத்தத்தை சொல்றதுக்கு மக்கள் ஆசைப்பட்டாங்க. அது இடத்தை காமிக்கணும்னு சொல்லி தான் நான் இடத்தை காமிச்சேன். அப்படியே மற்றபடி எந்த விஷயத்தையும் முன்பு நடத்தவே இல்லை. இன்னும் சொல்ல போனா என் ஃபோன் தொடர்ந்து சுவிச் ஆஃப் இருக்கு. ஏன்னா எனக்கு காப்பி சார் அங்கே ஒருத்தமாக கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்ல தெரியாம தான் நான் யாருக்குமே கம்யூனிகேட் பண்ணக்கூடாது சொல்லி என் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிருக்கேன். இன்னும் சொல்ல போனா நேற்று நைட் இருந்து என் டைரக்டர்லாம் நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிருக்கேன். ஏன்னா யாரு ஃபோன் பண்ணி நான் வர்றேன்னு சொல்லி சொல்லக்கூடாது, அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கக்கூடாது, யாரு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் இருந்து டைரக்டர்ஸ் கூட ஃபோன் சுவிச் ஆஃப். அந்த அளவுக்கு சென்சிட்டிவான சிச்சுவேஷனை கரெக்டாக கையாண்டுட்டு சமயோஜி பூஜையை செயல்படுற எங்களை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க தப்பு பண்றோம்னு சொல்றீங்க, இது தேவையில்லாம பண்ண சொல்றீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு அதிகாரி என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரி திலவதி தலைமையில ஒரு 500 பேர் கூட போறாங்க. திலவதிக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? வந்துக்கிறோம் 10,000 பேருக்கு திலவதி வராங்க, அவ்வளவுதான். மத்திய திலவதிக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன சம்பந்தம், இந்த ஒரு எழுச்சிக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. அந்த LND பைபாஸ் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் மக்கள்கிட்ட, ஐயா அங்கே லோக்கல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு போய் லோக்கல் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லிருங்க, இதுவே வரா சொல்லி தகவல் சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுங்க சொல்லி கேட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்படி ஒரு 10-40 பேத்துல ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவங்க டார்கெட் பண்ணி நீங்க டார்ச்சர் பண்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தகவல் சொல்லாமட்டா லாஸ்ட் மூமெண்ட் தெரியும் போது எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாக எனக்கு தெரியும். அதுக்கு வேண்டியதான் நான் தகவலே சொல்ல சொன்னேன். அப்படி சொன்னது தப்பா? இப்படி சொல்ல வந்தவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவீங்களா? நீங்க என்னவா பண்ணுங்க, ஆனா நீ பண்ண சரியா நினைச்சிட்டு பண்ணுங்க. அதே சமயத்துல இன்னைக்கு நீங்க 2 விஷயம் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு, உள்ள வர்ற மக்கள் அங்க தடுக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்குது. இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா உள்ள அமைதியா கூட்டிட்டு தன்னோட கோரிக்கையை வலியுறுத்திட்டு மாவட்ட ஆட்சியை சந்திச்சு தன்னோட தகவலை என்ன நினைக்கிறாங்க சொல்லிட்டு கலைஞ்சு போறதுக்கு மக்கள் தயாரா இருக்கும் போது நீங்க அங்கிருந்து தடுத்து விட்டீங்கன்னா அவங்களை கம்யூனிகேட் பண்ண முடியாம போகும்போது அவர்கள் அடுத்து என்ன செய்வாங்க தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ப்ராப்பரா நடக்கும்னு நினைச்சீங்கன்னா மக்களை அனுமதிங்க. ஏன்னா ஓப்பன் பிளேஸ்ல உங்க கண்ட்ரோல்ல தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா எங்க மக்கள் கண்ட்ரோல் மீறி போக மாட்டாங்க. அப்படி வெளியே இருக்கிறவங்களை நீங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நானும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ தப்பான முடிவா போயிடும். அதனால தயவு செஞ்சு வெளியிருக்கிற யாரையுமே தடுத்து நிறுத்தாதீங்க, உள்ள அலோவ் பண்ணுங்க. இது என்னோட முதல் விஷயம். நான் MLM நிறுவன அதிபர் வெளியிட்டிருக்கும் ஆடியோ வெளியிட்டோம். இது பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வழக்கறிஞர் திரு அழகிரிசாமி கேட்டிருந்தார். வணக்கம் சார். MLM நிறுவனத்திற்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வரும் நிலையில அவங்களுக்கு ஆதரவாகவே ஒரு 5000 மேற்பட்ட மக்கள் கோவையில் திரண்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம் மேடம். அதாவது இது டோட்டலா ஃப்ராட் அண்ட் சீட்டிங் ஃபோர்ஜரி. சட்டப்படி இந்தியாவில் MLM அண்ட் பிரமிட் சிஸ்டம் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதை பண்ணவே முடியாது. அது அது 3 சட்டங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட் மற்றும் சென்ட்ரல் ஆக்ட் பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் அண்ட் தி பிரைஸ் அண்ட் டிப்ஸ் ஆக்ட்.
இது பண்ணியெல்லாம் வந்து அது தவறு, அது குற்றம். அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவி மக்களை ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி, அதாவது வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வந்து அந்த செல்லில் விளம்பரம் பார்க்கணும்னு சொல்லி ஏமாற்றி மக்கள்கிட்ட டெபாசிட் வாங்குறாங்க. இவங்க வந்து ஆர்பிஐ அண்ட் செபி எதுலையுமே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணலை. இவங்க கவர்மெண்ட் மக்கள்கிட்ட வந்து கொடுக்குற பணத்துக்கு ஜிஎஸ்டி வாங்குறாங்க. அந்த ஜிஎஸ்டி கட்டாமல் 2 முறை வந்து அவங்க ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆயிருக்குது. இவங்க வந்து முன்னாடி வந்து மதுரையில் V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு ஒரு டிவி நடத்தி அந்த இதில் ஏமாத்திட்டு மக்களை ஏமாத்திட்டு ஓடி போய் இப்போ கோயம்புத்தூர்ல உட்காந்து MyV3 ஆட்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ MyV3 ஆட்ஸும் ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகி இப்போ வந்து MyV3 மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ஒரு 1,21,000 கட்டுறவருக்கு டெய்லி வந்து நாங்கள் 400 ரூபா தருவோம், லைஃப் லாங் தருவோம். அப்போ ஒரு ஆளுக்கு வந்து 50 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் கிடைக்கும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலான்ற மாதிரி போலியான வாக்குறுதிகள் கொடுத்து அப்பாவி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அது சட்டப்படி தவறு. இதற்காக கோயம்புத்தூர் சிட்டி கிரைம் பிரான்ச்சில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள குற்றவியல் பிரிவில் இவங்க மேலே வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்குது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இது வந்து அரசாங்கத்தையும் காவல்துறையும் மிரட்டுற மாதிரி அவங்க ஆடியோ வெளியிடுறதும், எங்களை மாதிரி பொதுநலமாக வந்து பேசுகிற வழக்கறிஞர்கள் எல்லாத்தையும் மிரட்டுறதும், இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு போக்கு நிலவுது. காவல்துறை மிரட்டுறதுக்காக இன்னைக்கு வந்து அவ்வளவு பேர் வந்து சட்டவிரோத கூட்டம், அதுக்கும் இன்னைக்கு ஒரு எஃபெக்ட் போடுவாங்க. அன்லாஃபுல் அசம்பிளி 4 பேருக்கு மேல போடக்கூடாது அனுமதியின்றி. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதாங்க. திங்கட்கிழமைக்கு ஒரு விஷயம் கோயம்புத்தூரில் LND பைபாஸில் சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் நடந்தது. அதாவது MyV3 உறுப்பினர்கள் தங்கள் நிறுவனத்தின் மீது தொடரப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய சொல்லி அது தவறென்று சுட்டிக்காட்ட கலெக்டர் ஆஃபீஸ் கொடுக்க வேண்டிய மனுவை இங்கே இருந்து கலெக்டர் வந்தால் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வெயிட். அந்த நிகழ்வை தன்னெழுச்சியாக பண்ணாங்க. இதை வந்து எந்த மீடியாவுக்கும் நம்ம சொல்ல. ஏன் சொல்லியா பண்ணும்போது அந்த நிகழ்ச்சியை போய் நாம யாருங்க ஆர்கனைஸ் சொல்றதுன்னு சொல்லி தான் எந்த மீடியாவுக்கும் அழைப்பு விடுக்கல. நாம ஆர்கனைஸ் பண்ணாதனால அந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்ல. அப்படி இருந்தும் கூட முன்னணி அனைத்து மீடியாக்களும் இந்த நிகழ்வு வந்திருந்து இந்த நிகழ்வை படம் பிடித்து அது சார்ந்த விஷயங்களை உங்கள் சேனலில் நீங்கள் மக்களுக்கு காமிச்சிருக்கீங்க. அதில் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருடைய கருத்து ஒன்று பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் 5000 பேர் சொல்லியிருக்கீங்க, ஒருத்தர் 10,000 சொல்லியிருக்கீங்க, ஒருத்தர் 20,000 சொல்லியிருக்கீங்க. இப்படி ஆளுக்கு ஒரு கவுண்ட் சொல்லியிருக்கீங்க. அது உங்கள் பார்வை, அதை ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. உங்களுக்கு என்னத்தோடு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் உங்கள் நிறுவனத்தின் சார்பில் உங்கள் சேனலில் தன்னுடைய புகழ்ந்தோ அல்லது வந்த புகழ்ச்சி பற்றியோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் சொல்லியோ நிறுவனத்தினுடைய உணர்வுகளை வந்த மக்களுடைய இந்த ஒரு நிகழ்வை உங்கள் சேனலில் இந்த மக்களுக்கு மற்றும் உலக மக்களுக்கு நாம் என்னுடைய மகிழ்ச்சி சார்பில் அனைத்து சேனல் நண்பர்களுக்கும் சொன்னாங்க. ஆனால் குறுகிய காலத்தில் இந்த தகவல் கிடைச்சாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவ்வளோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடுற அந்த இடத்துல காவல்துறை நேரடியாக வந்து எந்த சிரமமும் இல்லாமல், போக்குவரத்துக்கும் இடைஞ்சல் இல்லாமல், அங்கே வந்த பெண்கள் அத்தனை பேர்த்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து முழுமையான அந்த நிகழ்வு முடியும் வரை வெயிலில் நின்று ஒரு பெரிய பாதுகாப்பாரனா எங்கள் உறுப்பினர்களுக்கு முழுமையாக விளங்கி முழுசாக இந்த நிகழ்வை முடித்து பத்திரமா அனுப்பிச்சிங்க இல்லையா, உங்கள் அத்தனை பேருக்கும் MyV3 நன்றிகள். இதில் குறிப்பாக உயரதிகாரிகள் அவர்களும் அங்கே இருந்து, ஒரு காவல்துறை நண்பர் இருக்காருன்னா அது ஓகே, ஆனால் உயரதிகாரிகளும் அங்கிருந்து மணிக்கணக்கில் அங்கே காத்திருந்து இந்த பிரச்சனையை சரியாக முடிச்சு தரணும், இடையூறு இல்லாமல் இந்த விஷயத்தை சரியாக பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கியமாக உயரதிகாரிகள் DC சார், AC சார், இன்னும் பல பேர் அங்கே வந்து முழுமையாக கூட இருந்து அந்த நிகழ்ச்சியை முறையாக முடிச்சு கொடுத்த அத்தனை நன்றி சொல்லிக்கிறேன். அதை தாண்டி எங்கள் கோரிக்கையை ஏற்று இதை கொண்டு கலெக்டரேட்டுக்கு தர சொல்லி அங்கே வந்த DRO சாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றி நம்புறேன் நான். ஸோ இந்த நிகழ்வில், இந்த வீடியோவில் இங்கே வந்து பாதுகாப்பு கொடுத்த அத்தனை அதிகாரிகளுக்கும், காவல்துறை நண்பர்களிருந்து உயர் அதிகாரிகள் அத்தனை பேர்த்துக்குமே
மீண்டும் ஒரு முறை மையத்தின் சார்பில் மாபெரும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். Audio Jungle.